ஹாய் வேர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி பார்க்க போகிறோங்க. இது சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கும் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு 3 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதோட காளானை சேர்த்துக்கலாங்க. அனலை சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா கிண்ட கிண்ட தண்ணி வருங்க. காளான் கொஞ்சம் சூடு ஏற ஏற அப்படியே கம்மியாயிடுங்க, பாதி அளவுக்கு வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இன்னும் தண்ணி வருங்க. நம்ம இது வேக வைக்கிறதுக்காக தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்ல, இந்த காளானுடைய தண்ணியே போதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாங்க, காளான் வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு இஞ்சிங்க, இது சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதோட 2 கட்டி பூண்டுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய்ங்க, ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகங்க, 1/2 ஸ்பூன் சோம்புங்க, கருவேப்பிலை ஒரு 3, ஒரு 4 பச்சை மிளகாய், இப்போ இதோட நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவு நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம போட்ட பேஸ்ட்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதோட ஒரு 2 தக்காளிங்க, பெரிய சைஸ் தக்காளி 2, கொஞ்சமாக உப்புங்க. இப்போ நம்ம நல்லா நைஸாகிற அளவு நல்லா வேக வச்சு வணக்கிக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூளுங்க, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூளுங்க, 1 ஸ்பூன் ஜீரகத்தூளுங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலாங்க, இதெல்லாம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல மணம் வருதுங்க. கலரும் நல்லா பக்காவாக வந்திருக்கு. பார்க்கக்குள்ளேயே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க. நம்ம கொத்தமல்லி அரைச்சிட்டு வந்ததை இதோட சேர்த்துப்போங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம ஊற்றுற மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதோட காளானை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி இதோட சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் காளான் வேக வச்ச காளான் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க, எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்து நம்ம கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மசாலு காளான்லாம் இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டுங்க.
நம்ம காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது மாதிரி நம்ம காளான் கிரேவி செஞ்சு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.